Hello everyone. Today we are going to see 15 daily use sentences. Let's get started. சொல்லுவோம்ல ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து don't need to hurry. அவசரப்பட தேவையில்லை. Don't need to hurry. Speak louder please. தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து speak louder please. Sorry for turning up so late. நான் ரொம்ப தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு sorry for turning up so late. Grew up in a small village. நான் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து I grew up in a small village. வழக்கமாக நீங்கள் எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு வந்து when do you usually get home. நீங்கள் வழக்கமாக எப்போ வீட்டுக்கு வருவீங்க. அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலை, அவங்களுக்கு திருப்பியும் கால் பண்ணலை அந்த டேயில், நெக்ஸ்ட் டே நீங்கள் கால் பண்ணுறீங்க, அப்போது வந்து சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் சாரி ஃபார் நாட் காலிங் யூ பேக், ஐ ஹவ் பீன் வெரி பிஸி. நான் உங்களை திருப்பி கூப்பிடாததுக்கு மன்னிக்கவும், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஐ குவிட் மை ஜாப் லாஸ்ட் வீக். நான் கடந்த வாரம் என்னோடய வேலையை விட்டுட்டேன். ஐ குவிட் மை ஜாப் லாஸ்ட் வீக். சம்டைம் நம்ம கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு தாழ்வாக ஃபீல் பண்ணுவோம்ல, அதை சொல்கிறதுக்கு ஐ எம் ஃபீலிங் எ பிட் டவுன் அட் தி மொமெண்ட். நான் இப்போ கொஞ்சம் தாழ்வாக உணர்கிறேன். சடனாக ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, பட் அந்த இடத்துல வந்து யாருக்குமே காயம் ஏற்படலை அப்படின்னா லக்கிலி நோ ஒன் காட் ஹர்ட். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படலை அப்படின்னு சொல்லலாம். புட் யுவர் லெக் டவுன். உன் காலை கீழே போடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து புட் யுவர் லெக் டவுன். நான் இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம்ல, முடிவு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் நாட் டிசைடட் இட். நான் இன்னும் முடிவு செய்யலை. climb down from the ladder. ஏனிலேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு climb down from the ladder. get in the car. காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறதுக்கு get in the car. இப்போ நம்ம வந்து அந்த ஒயரை கொஞ்சம் சொருகுன்னு சொல்லுவோம்ல, சொருகு அப்படின்னா கனெக்ட் பண்ணு அப்படின்றது தான். plug in the wire. அந்த ஒயரை சொருகு. நேற்று வந்து நீ அந்த விளையாட்டை பார்த்தியா அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு வந்து did you see that game last night. நேற்றிரவு நீ அந்த விளையாட்டை பார்த்தியா அப்படின்னு கேட்கலாம். If you are new here, please subscribe, like, share. நான் உங்கள் மகம் கானா சகோதரி.